அவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த ஆபீஸுக்கே தெரியும். அவ உன்னை வளைச்சு போட்டிருக்கா. அவ கம்பெனிக்காக மட்டும் உழைக்கல, உனக்கு நல்ல கம்பெனி கொடுக்கறா. அதனால தான் அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கேன். என்னடா சொன்ன பிளடி ராஸ்கல்? அருண், ஏய் அருண், 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 கண்டபடி கத்துறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் சட்ட சபை இல்ல, கான்ஃபரன்ஸா? மைண்ட் இட். சும்மா இருங்க மாமா. அவன் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறான் அவனுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு கெட் அவுட், கெட் அவுட். சாரி. அருண், ரிலாக்ஸ் அருண், ரிலாக்ஸ். கோவம் சத்ருன்னு சொல்லுவாங்க. விட்டுருங்களேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான். பட் கண்ட்ரோல் பண்ணிட்டா அந்த இடத்துல நாம உயர்ந்து நிப்போம். நமக்கே நம்ம மேல மதிப்பு வரும். ஏன் நமக்கு கோவம் வருது? எதிரில் இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காதத செய்யும் போது தானே. அந்த இடத்துல கோவப்படாம அவங்களோட இம்மெச்சூரிட்டியை யோசிச்சு பாருங்க. அவங்க மேல பரிதாபமும் சிரிப்பும் தான் வரும். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க தப்பு செஞ்சா நமக்கு கோவம் வர்றதில்ல, பரிதாபம் தான் வரும். இதையும் அப்படி நினைச்சுக்கோங்க. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நான் தேங்க்ஸ் சொன்னது என்னை வாழ்த்துனதுக்காக மட்டும் இல்லை, உள்ள எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்காகவும். சாரி. சாரிங்க. ஹாய். ஹாய் ஜானகி, என்ன இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன விஷயம்? இன்னைக்கு உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன், வா ஹோட்டலுக்கு போலாம். பொய் சொல்லாத. இன்னைக்கு மம்மி ஃபோன் பண்ணி என்ன எங்கயாவது ஹோட்டலுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லப்பா, நிஜமா எனக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைச்சிருக்கு. ஜிஎம் போஸ்ட்? வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். சரி சரி வா, லேட் ஆகுது, சீக்கிரமா ஹோட்டலுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வேற போகணும். ஒரு நிமிஷம் இரு. மினி, கடையை பாத்துக்கோ. ஓகே, வர. கம். மாமா, மாமா, மாமா.
நான் ரெடி. வெரி குட். நானும் ரெடி. சீக்கிரமா போய் உங்க மாமா வர சொல்லு. போய் பார்த்தேன், எப்பவும் போல அழுதுட்டு தான் இருக்காரு. ஏன்பா எப்பவுமே மாமா பொண்ணு பார்க்க போகும்போது அழுதுட்டே இருக்காரு? அதுடா கண்ணா, உனக்கு சொன்னா புரியாது. நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னா ஏன் அழுதுகிட்டே போற? அதே மாதிரி தான் உங்க மாமாவும் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா அழுதுகிட்டே இருப்பாரு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது சந்தோஷமா தானே போறேன். கரெக்ட் தான். கல்யாண வாழ்க்கையும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி தான்டா பரத். ஹாப்பியா போனா நிறைய கத்துக்கலாம், வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கும். இப்படி அழுதுகிட்டே போனா எல்லாமே கசப்பா தான் நடக்கும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கு ஒன்றும் புரியாது. அப்பா சீக்கிரமா வர சொன்னாங்கன்னு போய் மாமாவை வர சொல்லு. அம்மா வந்தாங்கன்னா கத்துவாங்க. போ. சரிப்பா. சின்ன பையன்னாலும் கேட்கிற கேள்வியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு. லைஃப்ங்கிறதே ஒவ்வொரு நாளும் எதையாவது புதுசு புதுசா கத்துக்கிறதா போல இருக்கு. ராஜேஸ்வரி எங்க இருக்க? வாசலுக்கே வந்தாச்சு, அதுக்குள்ள ஏன் ஃபோன் பண்றீங்க? ஓ, நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்க ரெடி தானே? ஆமா. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் இன்னும் வரவே இல்ல. எல்லாரையும் பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லியாச்சு. சும்மா தொண கேள்வி கேட்காம கிளம்புற வழியை பாருங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. எங்க அவன்? அருண், இதோ வரேனே. டேய் சீக்கிரம் வாடா. போங்க அங்கிள். சீக்கிரம் இதுவும் நடந்து சீக்கிரம் வாயேன். அதான் வரேனேமா, விடுமா. சரி சீக்கிரம் வாயேன்டா. ஏன் இப்படி அழுது வடிஞ்சிட்டு சரி இருக்க? சரி வாங்க வாங்க. டைம் ஆச்சு வாங்க. போன் அடிக்குது, போய் எடுங்க. இருங்க டாடி, நான் போய் எடுக்கிறேன். கிளம்புற நேரத்துல இந்த போன் வேற கழுத்தறுப்பு. ஹலோ ஹலோ, மிஸ்டர் சிவராமன் இருக்காருங்களா? நான் உங்க சந்தா பேசுறேன். உங்க அப்பா கிட்ட போனை கொடுப்பா. ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. அப்பா, உங்களுக்கு தான் ஃபோன். வரேன்டா. கிளம்புற நேரத்துல இந்த போன் வேற. ஐயோ, நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது சனிய மாதிரி இந்த ஃபோன் கால் வேற. கடவுளே, அந்த காலா தான் இருக்கணும். எந்த கால்? பாம்பேல இருந்து ஒரு அபிஷியல் கால் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த காலா தான் இருக்கும். ஹலோ, நான் சிவராம் பேசுறேன். நான் பொண்ணோட அக்கா பத்மா பேசுறேங்க. நாங்க அங்கதாங்க புறப்பட்டு இருக்கோம். இதோ வாசல் வரைக்கும் வந்துட்டோம். உங்க வீட்டு வாசலோட நிறுத்திக்கங்க. தயவு செஞ்சு எங்க வீட்டு வாசல மிதிச்சு அவமானப்படாதீங்க. என்னங்க சொல்றீங்க? எவ்வளவு பணம் இருந்து என்னங்க புண்ணியம்? மாப்பிள்ள குடிகாரனாவும் பொம்பளை பொறுக்கியாவும் இருந்தா யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க. கொஞ்சம் உள்ள வராஜி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? மணி ஆகுது, கிளம்புங்க. தயவு செய்து உள்ள வரியா ப்ளீஸ்? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கேக்குறல்ல, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன விஷயம்? நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டாம்னு பொண்ணு வீட்டுல சொல்லிட்டாங்க. ஏன்? என்னன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? அவங்க அருணை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்கம்மா. என்னது? அருணை பத்தி தப்பா பேசுறாங்களா? என்ன திமிரு? வெளியாட்டுல படிச்சுட்டு வந்தங்கிற கொழுப்பு அவளுக்கு. நானே வழிய போய் சம்மந்தம் பேசின பாருங்க. என்ன நீ சொல்லணும்? கோச்சுக்காத. என்னன்னு நான் சரி ப்ளீஸ். எதுக்கு விசாரிக்கணும்? ஒண்ணு தேவையில்ல. இவ இல்லன்னா இன்னொரு பொண்ணு. அதானே. நம்ம அருணுக்கு என்ன? கரெக்ட். வா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வாமா ப்ளீஸ். என்ன இது? லெட்டர். அது தெரியுது. என்ன லெட்டர்? என்ன போய் கேட்டா?
ம். படிச்சு பாரு என்னன்னு தெரியும். என்ன மாமா அது? என்னை பத்தி ஒருத்தன் தப்பா எழுதியிருக்கான். தப்பா இல்லடா, தப்பு தப்பா எழுதியிருக்கான். ஆமா, என்னது அது? அருணுக்கு உங்கள் பெண்ணை கெடுப்பதற்கு முன்னால். அது கெடுப்பதற்கு இல்ல மாமா, கொடுப்பதற்கு. ஆ, அப்புறம் அவன் ஒரு பொம்பளை பெருக்கி. பொறுக்கி மாமா. ஏய், இந்த பெருக்கி பொறுக்கி கூட்டுறது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ம்? மரியாதையா சொல்லு. என்ன மாமா, என்னை பத்தி நானே தப்பா எழுதுவனா? நான் வந்து நல்லவனுக்கு ஒரு இலக்கணம் மாதிரி. தெரியும்டா, நல்லா தெரியும். உன்னோட தமிழ் இலக்கணம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ வரத்துக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குற லட்சணமோ அதுல அவன் மார்க் வாங்குற லட்சணமும் இருக்க, அதுல இருந்தே தெரியும். எதுக்காக இந்த லெட்டர் போட்டேன்? மாமா நான் 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 அனாவசியமா பொய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாத, அது உனக்கு வராது. சொல்லு. அது அது சொல்றா, ஏன்டா எழுதுன? நான் சொல்றா. ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மாமா. லவ் பண்றியா? ஆமா. அட பாவி, நான் எனக்கு தெரியாம இந்த வீட்ல ஒரு குண்டுசு கூட நகராது நம்பிட்டு இருக்கேன். நீ என்னடா ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு குண்டை தூக்கி போடுற? ஆ? சரி, அவ உன்னை லவ் பண்றாளா? தெரியல மாமா. என்னடா? யார் அந்த பொண்ணு? சொல்லி தொலைடா, யார் அந்த பொண்ணு? ஜானகி மாமா. என்னது? ஜானகி மாமா. போடா. இத பாரு, உங்க அக்கா எதிர்பார்க்கிற ஸ்டேட்டஸ்ல 10% கூட ஜானகிட்ட கிடையாது. மாமா, ஜானகி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பொறுப்பா இருக்கா, புத்திசாலியா இருக்கான்னு தான் நீங்களே ஆஃபீஸ்ல அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தேன்னா நீ டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருவ போல இருக்க. மாமா, ஆஃபீஸ்ல அவ பொறுப்பா இருக்கானா வீட்டில் எப்படி இருப்பா? ப்ளீஸ் மாமா, ஜானகி தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க தான் அக்கா கிட்ட எப்படியாவது சொல்லி எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நானும் அதை பத்தி தாண்டா திங்க் பண்றேன். எனக்கு ராஜேஸ்வரி பத்தியும் தெரியும், ஜானகியோட ஃபுல் ஃபேமிலி பத்தியும் தெரியும். வரும் ரெண்டு தண்டவாளம் மாதிரிடா. அந்த தண்டவாளத்துல எங்க வாழ்க்கைங்கிற ட்ரெயினை நீங்க தான் ஓட வைக்கணும் மாமா. பேசும்போது நல்ல வக்கனையா பேசு, கடைசியில என்ன மாட்டி விட்டுற. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆமா. இத பாரு, முதல்ல ஜானகி மனசுல நீ இருக்கியான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே? அதுக்கப்புறமா உங்க அக்கா கிட்ட எப்போ எப்படி பேசணுமோ அப்படி பேசி நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். ஆபீஸ் போலாமா? அப்பப்போ ஆபீஸ் வேலையும் கொஞ்சம் பார்ப்போம். சரி வா. வாங்க வேதா. வேதா, அதில் ஒரு கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் வேதா, ஒரு நிமிஷம். ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு கைதிகிட்டையும் ஜெயிலர் வழக்கமா சொல்றதுதான், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், இந்த மூணையும் ஒரு மனுஷன் வாழ்நாள மிதிக்க கூடாது. நீங்க ஒரு தடவை மிதிச்சிட்டீங்க, மறுபடியும் இந்த தப்பு பண்ணாம பாத்துங்க. அறிவுரையா? சொல்வது எளிது, பின்பற்றுவது மிகவும் கடினம். இல்ல வேதா, இந்த 7 வருஷமா உங்களை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆழ் மனசுல இனம் புரியாத வன்மம்,
பழிவாங்கிற உணர்ச்சி. அது யாரா இருந்தாலும் யார் மேலேயா இருந்தாலும் தப்பு. விட்டுடுங்க. இதை நான் உங்களுக்கு ஜெயிலரா சொல்லல, உங்க கூட பிறக்காத சகோதரனா சொல்றேன். தம்பி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல், இந்த 3 இடத்த தானே மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. மிதிக்கக்கூடாத 4வது இடம் ஒன்று இருக்கு தெரியுமா? பாம்போட வால். மிதிச்சா விஷத்தை கக்காம விடாது. நான் நல்ல பாம்பு. ஒருத்தன் என் தலையே மிதிச்சிட்டான். பயப்படாத. தப்பா பண்ணிட்டு ஜெயில வந்து கழி தீக்கிறதுக்கு நான் ஒன்னும் பழைய வேதரத்தனம் இல்ல. வேதா புது மனுஷன். ஒரு குடும்பத்தையே வேட்டையாட வேண்டிய வேலை வந்துருச்சு எனக்கு. தம்பி, பணத்தையும் பகையும் பாக்கி வச்சு வேதாவுக்கு பழக்கம் இல்லை. கணக்கு தீத்துறேன். எல்லா கணக்கையும் தீத்துறேன். ஏண்டா, எனக்கெல்லாம் சல்யூட் பண்ண மாட்டியா? வரேன், அடுத்த ரவுண்டில் ஒன்று பார்த்துக்கிறேன். பிஸியா இருக்கீங்களா மாமா? வாடா மாப்ள, நீ இன்னும் ஆஃபீஸ் கிளம்பல? இல்லை, காலையிலேருந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன். டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கியா? என்ன விஷயத்தை பத்தி? அதான் ஜானிக்கு மனசில் என்ன இருக்குன்னு என்னை தெரிஞ்சுக்க சொன்னீங்கல்ல. ஒரு டாக்டராக இருந்தால் ஓப்பனாக சர்ஜரி பண்ணி அவள் மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஒரு பொண்ணாக இருந்தால் இன்னொரு பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நான் ரெண்டுமே இல்லை. அதான் அவள் மனசில் என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மாமா. அட பாவி, நீ ஏதோ இந்த பெங்களூர் ப்ரொபோசலை பத்தி டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னை பத்தி தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மாமா, நான் அதை லார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு மார்க் பண்ணி வச்சுட்டு தான் இங்கே வந்தேன். மாமா, சின்ன வயசில் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறவங்கெல்லாம் ஜேஎம்டியை விட எம்டி பார்க்க டக்கராக இருக்காருன்னு என் காது படவே சொல்கிறாங்க. இப்போவே இப்படின்னா சின்ன வயசில் எத்தனை பேரை மடக்கியிருப்பீங்க. அதில் ஒரு ஐடியாவை தட்டி விட்டால் போதும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அக்கா கிட்டலாம் சொல்ல மாட்டேன்.